நமக்கு மலேசியாவில் இருக்க முருகன் கோவில் இருக்க பூசாரியே நமக்கு சப்ஸ்கிரைபர். அடேங்கப்பா, இந்த படி மேலே ஏறலாம். அங்கே பாருங்க, முதல் படிக்கட்டு. 10 படிக்கட்டுக்கே மூச்சாங்குது. காலடி எடுத்து வைக்கிறேன் முருகா. அதுக்கு ஆதி காலத்தில் கயிறு பிடிச்சி தான் ஏறி வருவாங்க. மலை ஏறி போனால் நம்மளோட மலை போல வர பிரச்சனையெல்லாம் பனி போல நீந்திடும். இது பார்க்கறதுக்கு இந்த முருகரையும் இந்த இடத்த விட்டு சத்தியமா போறதுக்கு ஒரு துள்ளி % கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Day 2 இன் மலேசியா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற மலேசியாவிலே இருக்கக்கூடிய பத்து கேவ்ஸ்க்கு வந்து வந்திருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய முருகன் டெம்பிளை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த முருகன் டெம்பிளும் நிறைய படத்தில் நான் பார்த்துருக்கேன். பில்லா படத்தில் பார்த்துருக்கேன். இன்னும் நிறையா நம்பர் ஆஃப் மூவிஸு, அப்புறமேட்டு இங்கே நடக்கக்கூடிய விசேஷங்கள் நான் கூட பார்த்துருக்கேன். இது என்ன தமிழ்நாடா இல்லை மலேசியா வாங்குற அளவுக்கு வாயை பிளந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அதை இன்றைக்கி நான் என்னோடய ஓன் கண்ணால் வந்து விட்னஸ் பண்ணுறேன். என் முன்னாடி வந்து பிரம்மாண்டமான ஒரு சிலை. ஓப்பா, என்னமா இருக்குதுங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அந்த கேவ்ஸ் இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கேன். நேற்றுக்கு நைட்டு அந்த vlog முடிஞ்சதை பார்த்துருப்பீங்க. போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லப்போனால் 4 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருந்தது. எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு எந்த விதமான நான்வெஜ்லாம் இது பண்ணாமல் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு மொத்த வேலையாக முருகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே திருப்பினா சென்டரில் அழகாக முருகன் இருக்கார். இது வரைக்கும் அந்த மலை வந்து போகுது. இது மலைன்னு சொல்ல முடியாது இல்லையா, இது என்ன சொல்கிறது, கேவ் தானே, குகை. ஸோ அது வரைக்கும் போகுது. சென்டரில் முருகன் வந்து பிரம்மாண்டமாக காட்சி தராரு. பாருங்க, நிறைய பஸ்ஸஸ் நிற்கிது, நிறைய டாக்ஸிஸ் நிற்கிது. பின்னாடியே நம்ம ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், டூரிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இங்கே பாருங்கள், காலையில் இத்தனைக்கு 7 மணிக்கெலாம் வரலான்னு பிளான் பண்ணோம். பட் லாஸ்ட் மினிட்ல கேப் அது இஷ்யூ இருந்ததுனால என்னால் இப்போ தான் வர முடிஞ்சுது. எங்களோட மலேசியா வர்றாங்கனாலே யாராக இருந்தாலும் கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய முக்கியமான பிளேசஸில் பத்து கேவ்ஸ் முருகன் டெம்பிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஓவர் வியூ தான் இந்த ட்ரிப்பு. இது முடிச்சதுக்கப்புறம் டெப்த் அண்ட் டைவாக நம்ம வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்க கைஸ், நிறைய புறா இருக்குது இங்கே. நிறைய பேர் அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஏதோ போட்டுட்ருக்காரு. ஆனால் என்னென்ன போடுறீங்க? பருப்பு. நீங்கள் யூஸ்வலாக அப்படி போடுவீங்களா? அப்படியா? இது வித்துட்டு இருக்காங்களாமே, என்னன்னு கேட்போமா? அண்ணே, என்னண்ணா இது? புறாக்கா எவ்வளவு? ஓகே, முருகரோட சிலைக்கு பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்பா, ஐயோ என்னங்க இது? இங்கே பாருங்க, போக 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 இங்கே பாருங்க கைஸ். அடேங்கப்பா, ஐயோ ஐயோ கைஸ், சத்தியமா வந்து வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அடேங்கப்பா. ஏங்கப்பா, இங்க வந்து போட்டிருக்காங்க, இங்க பாருங்க, உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை திறப்பு விழா 2006 வந்து அது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. திருமுக ஆர் நடராஜா அவர்கள் தலைமையில். எல்லாத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்பா டேங்கப்பா சாமி. அதே மாதிரி இங்க ஒரு பிரம்மாண்டமான, ஓ மை காட் கைஸ், மிகப்பெரிய உண்டியல் இருக்கு கைஸ். இங்க டொனேஷன் பாக்ஸ் தான் இவ்வளோ பெருசாக எழுதி வச்சிருக்காங்க. பாருங்க கைஸ், இப்போ பாருங்கள், நான் கூட நிறைய பேர்த்துக்கு பார்த்தேன். நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸஸில் வந்து எல்லாம் என்ட்ரு ஆகிட்டு இருந்தாங்க. உள்ளே விடுவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் இங்கே
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வேர் பண்ணிங்கன்னா, ஷார்ட்லாம் வேர் பண்ணிங்கன்னா உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த படி மேலே ஏறலாம். அங்கே பாருங்கள், அப்பா இது வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நான் இவ்வளோ படியை வந்து ஏற போகிறேன் இன்னைக்கு. வாங்க அக்கா, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். சென்னையா? இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே, என்ன ஒர்க் உங்களோட ஒர்க்கு? ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டால் போகலாம், என்னென்ன ட்ரெஸ் மாதிரி போட்டால் போக முடியாதுன்னு சொல்லுங்கள். எதுங்க? ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நாட் அலவுட். அதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது வந்து இந்த மாதிரி போடணும், அந்த மாதிரி போடணும். ஷார்ட்டாக வந்து போட்டால் உள்ள விட மாட்டீங்க. பசங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது எத்தனை படிக்கட்டு இருக்கும் இதில்? ஓகே ஓகே, நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். முதல் படிக்கட்டு. $272 படிக்கட்டு இருக்குங்க. செம்ம இதுவாக இருக்குது. ஆக்சுவலி வந்து செங்குத்தாக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காலாம் இல்லை, இப்படி இப்படி அதெல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லா முருகன் கோயிலில் இருக்கிற மாதிரி. சின்ன வயசில் பழனியில் வந்து நான் ஏறியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஏறுறேன். 10 படிக்கட்டுக்கே மூச்சு வாங்குது. அப்பா, இன்னும் 270 இருக்குடா முருகா. இவ்வளோ தூரம் தாங்க வந்திருப்பேன். ஆனால் கால் பிடிச்சிக்குதுங்க. ஐயோ, எப்பவுமே லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ட்ரெயின் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் மேலே நின்று இந்த வியூஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்கணும், நம்பலாம். அதான் உண்மையும் கூட. போகலாம். இடையில இருக்க ஒரு பிரீத்தில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறைய பேர் நின்று ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நான் கூட தான் கால் வலிக்க நினச்சேன். மனுஷனாக இருக்கிற எல்லாத்துக்கும் இவ்வளோ படிக்கட்டு ஒரே டைமில் இருந்தால் கால் வலிக்குங்கிறது இது எக்ஸாம்பிள். எப்பவுமே மலைக்கோவில்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது மலை ஏறி தான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைக்கோவில்கள் இருக்குன்னு தெரியல. எப்பப்பா ஆல்மோஸ்ட் முருகருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான். பெரியவங்களாம் வர ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேங்க. நம்ம ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது. இங்கே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு கேட் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. யுவர் வெல்கம் டு பத்து கேவ், யுவர் ரியல் அட்வென்ச்சர் பிகன்ஸ் ஹியர்னு சொல்லிட்டு. மேபி இதுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான ஒரு ட்ரிப்பாக இருக்குமோ என்னமோ தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மெனி ஆஃப் தம் ரெஸ்டிங் ஹியர். வந்துட்டோம். ஏ கடைசி படி. அடேங்கப்பா, ஓ மை குட்னஸ், என்ன பிரம்மாண்டமாக இருக்குது. இல்லுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது இடும்பன் சன்னதின்னு ஒன்று இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சோன்னு ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே குட்டியாக க்யூட்டாக ஒரு முருகர் சிலை, பின்னாடி மயில். ஆஹா, கீழெல்லாம் மாலை இதெல்லாம் வாங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே இந்த இடத்துல தாமரைப்பூ மாலை எல்லாமே இருக்குது. அண்ணா தமிழாண்ணே? எங்கே இருந்து வரீங்க? புதுக்கோட்டை. ஓகே, நான் கோயம்புத்தூர். ஆனால் இங்கே என்னென்ன இருக்குன்னு அப்படியே சொல்ல முடியுமா? இங்கே கடையில் இருக்குங்களா? கடையில் அபிஷேகத்துக்குள்ள பால் இருக்குங்க, மாலை இருக்குது. ஓகே, மற்ற பன்னீர் சந்தனம் எல்லாமே இருக்குது. ஓகே, எல்லாமே கொண்ட சாமிகிட்ட கொடுத்தீங்கன்னா உடனே உங்கள் கண்ணு முன்னாடி அபிஷேகம் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இறங்கி வந்துட்டோன்னே இதுக்கு மேலே அங்கே படிக்கட்டு மாதிரி தெரியுது, அதுக்கு மேலே போகணுமா? கீழே மூலஸ்தானம், சரி, விநாயகர் இருக்காங்க. சரி, மேலே வள்ளி தெய்வான முருகன் ஃபேமிலியோட இருக்காங்க. ஓகே, ஆனால் மொத்தமே ரெண்டுமே முருகன் டெம்பிள் தான். முருகன் மட்டும் தான் ஃபேமிலியோட இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. அது ஒரு 60 படி இருப்பாங்க. ஓகே, அது 60 படி ஏறணும். ஓகே, நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? நீங்கள் ஒரு 2 வருஷமா. எப்படி இருக்குது கோயிலுக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்கிறது? கோயிலுக்குள்ளே இருக்கும்போது எல்லாரையும் பார்க்குற மாட்டா இருக்குங்களே, தெரிஞ்ச ஆள் இருக்குது, தெரியாத ஆள் இருக்குது, எல்லாத்தையும் பழகி பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே,
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க, நான் தாய்லாந்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு மலேசியா வரேன். எங்கே திரும்பினா நம்மளோட முகத்தையும் பார்க்க, நம்மளோட குரலையும் கேட்க முடியுது. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மலேசியா பொறுத்தளவு தமிழர்கள் அதிகம். அதனால எல்லாருமே மற்ற நாடு போனோம்னா எல்லாரும் அதிகமாக இருப்போம். இங்கேயும் தமிழர்கள் அதிகம். எல்லாரும் பார்த்தா தமிழர் முடிஞ்சது அதிகமாக தெரியும். இந்த இடத்துல பொறுத்தளவு டூரிஸ்ட் எல்லா நாட்டு மக்களையும் பார்க்கலாம். ஓகே. ஹலோ, பாருங்க, வரக்கூடிய டூரிஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே பூஜைக்கு உண்டான ஜாமானம்லாம் வாங்குறாங்க. இங்கே பாருங்க தமிழில் எழுதியிருக்கு. சீரியஸாகவே சொல்ல போனால் மலேசியாவில் வந்து நான் நிறைய தமிழர்களை பார்க்கும்போது பேசும்போது, நான் இத்தனைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து நான் சாப்பிட்றதுக்கு போனேன். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, தமிழ் சாங்ஸு. அவாடான்னு உட்காந்துட்டேன். வெறும் ஒரு 4 நாளைக்கு வெளியே வந்த எனக்கே எப்படி இருக்குன்னா, ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி வெளியே இருக்கவங்களோட கஷ்டம் வந்து இப்போ தான் லைட்டாக எனக்கு புரிய வருது. ரொம்ப டஃப். பாருங்க சொல்ல நுழைய அப்பா, என்னடா அது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. நம்மளும் நிறைய முருகன் டெம்பிளுக்கு போயிருக்கோம். பட் ஆனால் இது ஒரு குகைக்குள்ளே இது எப்படி இதாச்சு, எப்படி தோன்றுச்சுன்னே எனக்கு தெரியல. ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், பைப் லைன்ஸ்லாம் உள்ளே போகுது. இப்போ தான் தெரியுது ஏன் இத்தனை பேர் இங்கே வராங்க அப்படின்னு. அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு புகை, அதுக்குள்ளே வந்து நிறையா ஏர் இருக்குங்க பாருங்கள். நிறையா வெளிச்சமெல்லாம் சூப்பராக வருது. எனக்கு தெரிஞ்சு மலேசியாலே இருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ரசித்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அந்த கோயிலை. ஏன்னா ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்ல. இப்போ லைட்டாக வந்து 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ச்சிட்ருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக கூட இருக்குது. ஆக்சுவலி ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் உள்ளே போட்டு வந்து இங்கே கூட கழட்டிக்கலாம் போல் இருக்குங்க. அப்பா, காலடி எடுத்து வைக்கிறேன் முருகா. அப்பா, இவ்வளோ பிரசாதம்லாம் இருக்கு கைஸ். பாருங்க, பிரசாதம்லாம் வச்சுருக்காங்க. திருநீர் இருக்கு, சந்தனம் இருக்கு. விநாயகர் பாருங்க கைஸ், நல்ல மலர் அலங்காரம்லாம் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாருங்க, கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. நான் வந்து கண்ணை மூடி நல்லா நிம்மதியாக பிரார்த்தனை பண்ணேன். எனக்கு என்ன தெரியல, கண்ணு ஒரு செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு கலங்கிடுச்சு எனக்கு. அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் உண்மையுமே நான் எப்பவுமே ப்ரே பண்ணும்போது இல்லை, நான் ரீசெண்டாக ஒரு யோகா கிளாஸ்க்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கையெடுத்து கும்பிடும்போது அதை உள்ளார்ந்து நீங்கள் பண்ணணும், மனசு உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் இங்கே அப்ளை பண்ணோன்னா அப்படியே டக்குன்னு கண்ணில் வந்து எனக்கு வந்து அப்படியே ஃபில் ஆகுது. ஆக்சுவலி ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. சீரியஸாகவே இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து கட்டி வச்சதுக்கு உண்டான காரணம், நம்மெல்லாம் இப்படி வந்து போயிட்டு இருக்கிறதுக்கு உண்டான காரணமே வந்து மனசு வந்து அப்படியே ஒரு மாதிரி, என் மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அதை தான் நான் ப்ரே பண்ணேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை முருகன் இருக்காங்க மேலே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் 26 படிக்கட்டு என்னமோ சொன்னார் அவர், எனக்கு கரெக்டாக தெரியல. இது மேலே ஏறி நம்ம உள்ளே போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு வெளியே போகலாம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் மக்கள் தான், ரொம்ப அன்பாக கவனிக்கிறாங்க நம்மளை. வாங்க போகலாம். வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அவங்கள பார்த்தேன், ரொம்ப மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்க. முருகன் அருள். ஓகே, எங்கிருந்து நான் வரேங்க? அங்கே மலேசியா. அங்கே மலேசியாவில் தான் இருக்கீங்களா? அது மலேசியா வாழ் தமிழர்? ஆமாம், மலேசியா தமிழர். ஓகே, எவ்வளோ வருஷமாக இருக்குங்க? நான் 56 வருஷம் ஓகே மலேசியாலேயே இருக்கேன். ஓகே, நம்ம சின்ன வயசுலேருந்தே முருகன் நாடு தொண்டராக இருப்போம்.
சரி சரி சரி. முருகன் வழிபாடு தான். ரொம்ப பிடிக்குமா முருகனை? ஆமாம், சின்ன பிள்ளைலேருந்தே காவடி எடுத்து ஆடிக்கிட்டு இருப்பேன். 2-3 வயசுலேருந்து. ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன? சரவணன். ஓகே. என்ன பாட்டு பாடிட்டு இருந்தீங்க? முருகன் பாட்டு, முருகனை பற்றி போற்றி பாட்டுவேன், பஜனை. ஓகே. ரொம்ப காலமாக பாடிக்கிட்டு இருக்கேன். சொந்த குரூப் வச்சுருக்கோம். சரி சரி. இங்கே நேம்னா? வெற்றிவேல் முருகன். முருகனோட செயல். ரொம்ப பக்தியோட பாடிட்டு இருந்தீங்க. சரி, நீங்கள் கும்பிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசிக்கலாம், நான் வெயிட் பண்ணிட்டு. கீழே வந்தீங்கன்னா அகத்தியர், இந்த மலைக்கு சொந்தக்காரே அங்கே இருக்கார், மௌன சித்தர். ஓகே. அவரை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அங்கே இறங்கின கையோட அம்மா இருப்பாங்க, அது உள்ளே இருப்பாங்க. சரி. இருப்பார். இந்த மலைக்கே சொந்தக்காரர் அவர் தான். ஓகே. ஆனால் இந்த மலை வந்து எத்தனை வருஷமாக இருக்குது? இது வந்து ரொம்ப காலமாக, நான் பிறக்காத முன்ன இருந்து இருக்கியா. நம்ம முருகன் டெம்பிள் அதுக்கு ஆதி காலத்தில் கயிறு பிடிச்சி தான் ஏறி வருவாங்க. ஓகே. படி இல்லை, அப்படியே சைட்டாக சுரங்கத்துள்ள பூந்து வரணும். ஆரம்ப காலத்தில் அப்படி வந்து தான் முருகன் வச்சாங்க. வேலு இருந்துச்சு முந்தி ஆரம்ப காலத்தில். அப்புறம் ஒரு சின்ன சிலை உருவம் வச்சாங்க. அது பிறகு படி ஏறி தான் வரும். ஒத்தடி பாதை, கைத்தால பிடிச்சி தான் ஏறி வரணும். அப்போ ரொம்ப வருஷம் பழமையான கோயில் தான். கோயில் ஒரு 200 வருஷம் இருக்கும். 200 வருஷம் இருக்கும். ஆதி காலத்தில் ஒருத்தர் இந்த இடத்தெல்லாம் கோயிலுக்குன்னே எழுதி கொடுத்துட்டாரு, தம்புசாமின்ற ஒரு இந்த கோயிலுக்கு. நானும் நிறைய முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் அது ரொம்ப நாளாக வந்து மூவிஸில் பார்க்கும்போது இல்லை நிறைய இதில் பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக வரணும்னு ஆசை. இன்னைக்கு வந்து உள்ளே வந்து பார்க்குறோம், பிரம்மாண்டமாக இருக்காரு. இன்னும் மேலே இருக்கார் ஆறுபடை, அவர் மேலே ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த மனசில் உள்ள குறையெல்லாம் தீர்ந்துடும். மலையேறி போனால் நம்மளோட மலை போல வர பிரச்சனையெல்லாம் பனி போல நீந்திடும். நான் அதுதான் வரும்போது பேசிட்டே வந்தேன், ஏன் மலைக்கோயிலெலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. மலையேறி தரிசனம் செஞ்சோன்னு ஒரு லைன் கூட ஒன்று வரும். ஆமாம், மலை மேலே போய் அவரை பார்க்கும்போது நம்மளோட மலை போல வர பிரச்சனையெல்லாம் பனி போல போயிடும். மருதமலையில் வந்து என் கையால் 2 பேர் வயசானவங்க வந்தாங்க. உங்கள் கையால் தீர்த்தம் எடுத்து கொடுங்க, முருகன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்காக எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு கிராமத்துக்கு, உங்கள் கையால் எடுத்து கொடுங்கன்னாங்க. அப்போ போகும்போது 6 மாதமாக மழை இல்லை அந்த ஊரில். பாறை எல்லாம் காஞ்சி போச்சு, ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த மலையில் எங்கேயா தேடுறது தண்ணி? உங்களால் முடியும். கனவு மனைவியாக வந்தாங்க முனிவர்கள். கனவு மனைவியாக வந்து உங்களால் முடியும், உங்களால் ஒண்டி தான் முடியும் அப்படின்னாங்க. நான் பார்க்குறேன் எல்லாம் பாறையும் காஞ்சி கிடக்கு, தண்ணியே இல்லை. மரம் செடி கொடி எல்லாம் செத்து போய் கிடக்கு. அப்போ மலையில் ஒருத்தர் வயசான ஒரு சுவாமி இருந்தார். அவரை கூப்பிட்டேன், சுவாமி இங்கே வாங்க, உங்கள் தீர்த்தம் வேணையா அப்படின்னு. எத்தனை குடம்னாரு? 3 குடம்னு. வந்தார், சலன்னு தண்ணியை முண்டு அந்த முருகனுக்கு பின்னால் எடுத்து கொடுத்தாரு பாருங்க, ஊற்று தண்ணியை. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அந்த தண்ணி. அவங்களும் கொஞ்ச நேரத்தில் காணாத போயிட்டாங்க. அந்த கும்பத்தை எடுத்து கல்ல வச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு வரதுக்குள்ளே ஆளே காணும், போயிட்டு. அப்போ வந்தது யாரு? அந்த ஆனால் அதுக்கு முன்னே ஒருத்தர் சொல்லிட்டாரு, முனிவர்கள் வருவாங்க, திடீர்னு வருவாங்க, திடீர்னு காணாது போயிடுவாங்க. ஸோ அன்னைக்கு தான் தோணுச்சு அது அத்தனையும் உண்மை. உங்களுக்கும் கடவுள் அருள் இருக்கு. ஆமாம், நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நம்பிக்கை அவர் மேலே. என்னை பல தடவை காப்பாற்றியிருக்கார் ஆக்சிடென்ட்ல. இதெல்லாம் கால் உடஞ்சி, எனக்கு 2 காலம் உடஞ்சிது. ஸோ அவர் தான் காப்பாற்றினார், உயிர் கொடுத்தாரு. செத்து பழைச்சிது. மண்டையிலேயே 40 தையல், மண்டை ஓடு எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாம் கோமா 3 மாதம். ஏன்னா பொழைக்க மாட்டேன்ட்டாங்க எல்லாம், டாக்டருங்களே வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படியோ பொழைச்சி வந்துட்டேன். அது கடவுளோட சுத்தம். அதனால நான் இந்த முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குவாங்க எல்லாரும். யாருக்கு கொடுப்பேன் அதான் சொல்கிறேன், திருச்செந்தூரில் இருப்பாங்க, ஆனால் அவங்க போய் கடலில் குடிச்சிருக்க மாட்டாங்க, நல்ல தீர்த்தம் எடுத்துருக்க மாட்டாங்க. தானே அந்த மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாது. ஆனால் இங்கே இருந்தோ வருவாங்க, அவங்களுக்கு அருமை தெரியும். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்கண்ணே? நம்ம வியாபாரம், இடியப்ப வியாபாரம். இடியப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபுட் ப்ளாகர்ண்ணே, தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறேன். என் பேர் ராம்கண்ணன். யூடியூப்பில் ராம்கண்ணன் டைப் பண்ணிங்கன்னா வரும். ஆல்ரெடி மலேசியாவில் இருக்கக்கூடிய சில தமிழர்கள் நம்மளோட பேஜை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை மீட் பண்ணது. தேங்க்ஸ்ண்ணே. படம் அனுப்பி விடுங்களேன். கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறேன். உங்கள் நம்பர் எனக்கு கொடுங்க, எடுத்துக்கலாம். நான் அந்த வீடியோ வந்து ரெடியாக இருக்க ஒரு 10 நாள் ஆகும். நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் ரெடி ஆகும். அனுப்பி விடுங்க. நான் வீடியோ விழுந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ
இந்த கோயிலையும் முதல் படிக்கட்டில் காலை வச்சாச்சு. அப்படியே ஏறி போக வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோஸ்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல மட்டும் ஒரு பெரிய ஹோல் இருக்குது. இது வந்து வெளிச்சம் நல்லா வருதுங்க. அப்பா 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 கடைசி படிக்கட்டு. இப்போ பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்காங்க சன்னதி 6:45 ஓப்பன் பண்ணுறாங்க. அபிஷேகம் 7:30 மணிக்கு, பூஜை 8 மணிக்கு, திருக்காப்பு பிற்பகல் வந்து 1 மணிக்குன்னு எல்லாத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னண்ணா இல்ல நான் இது போடலையே, சாப்பாடு ஃபுட்டு மட்டும்தான். சந்தையில் உள்ளது பாத்தீங்களா கேஸ், நமக்கு மலேசியால இருக்க முருகன் கோவில் இருக்க பூசாரியே நமக்கு சப்ஸ்கிரைபர். ஆனா அப்படியே அவர்கிட்ட சொல்லி என் வாழ்க்கையில சில விஷயங்கள் நல்லதாக நடக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணினேன். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து நான் தான் பேசிகிட்டு இருந்தோம் கீழே வந்து ரொம்ப லட்சணமாக இருக்குது இந்த சிலை. இப்போலாம் சொல்லலாமான்னு எனக்கு தெரில, ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப லட்சணமாக இருந்தால் ஆல்சோ உள்ளே வந்து பூசாரிலாம் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போல வந்துடுது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரீகலெக்ட் பண்ணி சந்தை வீடியோலாம் போடுவீங்களா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸ்டார்டிங்லேயே ஒரு தமிழர் வந்து பார்த்தேன். இங்கே இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை கூட இருக்கக்கூடிய முருகரோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் அதை வந்து விட்னஸ் பண்ணணும்னா நீங்கள் நேரில் வந்து அதை வந்து பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வரலைங்க. சவுண்டு கேட்குதா? சாங் சவுண்டு. கரெக்டாக கிளம்பலான்னு வெளியே போகும்போது இங்கே பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஓ மை காட், செம்மையாக மழை பெய்யுதுங்க, செம்மையாக பெய்யுது. இங்கே பாருங்க, ஆமாம் ஸ்லிப்பரியாக இருக்கும்ல, சரியான மழைங்க. கீழே இறங்கவே முடியாது, ஏன்னா கீழே இறங்கக்குள்ள சுத்தமாக ஃபுல்லாக நனைஞ்சிரும். நல்ல ஒரு தரிசனம். போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது, இறங்குக்கு கண்டிப்பாக நனைஞ்சிரும். ஆனால் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது, கண்டிப்பாக செம்ம ஸ்லிப்பரியாக இருக்கும். இங்கே ரெயின் கோட் விற்கிறாங்க, பட் என்ன ரெயின் கோட் போடாமல் கண்டிப்பாக நனைஞ்சிரும். கொடையோட வராங்க, எப்படி திருப்பி கொடையோட வராங்க? ஒருவேளை கீழே இருக்குமா? A few moments later. கைஸ், ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மழை இப்போ தான் லைட்டாக விட்டுச்சு. ஏன்னா கீழே இறங்கி ஒன்றும் ரெயின் கோட் மாதிரி விற்கிறாங்க, 3 வெள்ளி 4 வெள்ளின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இதில் வெள்ளியில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட காசுக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வருது. நான் ஆக்சுவலி 500 வெள்ளி தான் எடுத்துகிட்டு இருந்தேன், 10,000 ரூபா கூட வராது நம்ம இந்த பணத்துக்கு. அதனால தண்ணி பாட்டில் குடிக்கிறதுனா கூட வந்து நாங்கள் யோசிச்சு குடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அக்கௌண்ட்ல இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு இந்த பணம் இல்லை. ஐயோ ஐயோ, எப்படியோ கரெக்டாக இறங்கிட்டோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க கீழேங்க பாருங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வரும்போது செம்ம வெக்கையாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு மழை பெஞ்சு நனைஞ்சு ஒரு மாதிரி வந்து செம்மையாக அந்த ட்ரிப் வந்து முடிஞ்சிருக்கு. இது பார்க்கறதுக்கு இந்த முருகரையும் இந்த இடத்த விட்டு சத்தியமாக போகிறதுக்கு ஒரு துள்ளி % கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விருப்பம் இல்லை. பட் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். நான் நாளைக்கு தானே தலைவர் ஃப்ளைட்டு, நாளைக்கு ஃப்ளைட்டு போகலைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு நேரில் வாங்க, தயவு செய்து நேரில் வாங்க, சுற்றி பாருங்கள். வெளியே வர பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப இழக ஆரம்பிக்கும். நானே ஊருப்பட்ட பிரச்சனையில் இருந்தேன், இங்கே வந்தோன்னா எதை பற்றியும் கவலை இல்லை, 1% கூட எனக்கு அந்த மைண்டில் வந்து அந்த தாட்டே இல்லை. நான் பாட்டுக்கு இந்த ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன். சொல்ல போனால் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மலேசியா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகன் டெம்பிள், நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாதுங்க. நிறைய பேர் எடுத்துருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க. பாருங்கள் பின்னாடி பாருங்கள், எல்லாம் மழையெல்லாம் பெஞ்சு அந்த மலைக்கு மேலே இந்த மரமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க காமிக்கிறேன்.
இந்த இடத்துல இந்த மழையெல்லாம் பெஞ்சு ஒரு மாதிரி ஒரு மூடியா இருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்து சிலை பார்க்கறதுக்கும் பிரம்மாண்டமா இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜென்டிங் ஐலாண்ட் போகிறோம். அப்புறமேட்டு இன்னும் 2-3 ட்ரிப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து வரும். மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ இது பாருங்க, இங்கே எல்இடி டிஸ்பிளே, இங்க அங்க பாருங்க தலைவரே, இங்க பாருங்க ஆப்போசிட் அந்த இடத்துல பாருங்க, நல்லா லைட் வச்சு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. வாங்க சார், வாங்க சார். Vigilante del amor que le ofrecí, puro sentimiento, mi mujer mía es así. Le entregué mi cora que sobraba a su merced, atrapado con mi espalda contra la pared. Acariciarte sin lamento, persiguiendo este momento, te amo ciegamente.